சொன்னால் வாயால் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. இப்போ எனக்கு சாம்பார் சோறு சாப்பிட்ணும் போல் இருக்குது, சிக்கன் கிரேவி சாப்பிட்ணும் போல் இருக்குது, மட்டன் கிரேவி சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஆஃப் பாயில்லாம் எப்போ போட்டதோ தெரில. ஓகே, சமைக்க போகிறாங்க. என்ன தூக்கி போட்டு மூடிட்டாங்க. நான்வெஜ்ஜாக பார்த்து எடுப்பா. ஓகே, ஆஃப் பாயில் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். ஆஃப் பாயில்லாம் இருக்கா? ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். ஹலோ இசிபி ஸ்குவாட். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா தாய்லாந்தில் பேங்காக்கில் இருக்கோம். இங்கே சாப்பாடு கிடைக்கிறதே பெரும்பாடாக இருக்குது. பெரும்பாடானா நம்ம இந்தியன் ஃபுட்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து ஒரு மளிகை கடை, நம்ம ஊர் மளிகை கடை மாதிரி ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஒரு கடைக்கு போயிட்டு அங்கே இதை வாங்கிட்டு வந்தோம். அவங்களாவே குக் பண்ணி கொடுத்தாங்க. தாய்லாந்து வந்து இன்றைக்கி எங்களுக்கு டே 5. பட்டையாவிலேருந்து இன்றைக்கி வந்து பேங்காக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து அதிகம் வீடியோ எதுவும் எடுக்கலை. அப்படியே வெளியே சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றினோம். அதில் வந்து 7-Eleven சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி போயிருக்கோம் ஒரு ஷாப்புக்கு. அங்கேருந்து ஒரு ஃபுட்டை வாங்கிட்டு வந்திருக்கோம். சுத்தந்த முதல்ல பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறமா இங்கே வந்துடலாம். நான்வெஜ்ஜாக பார்த்து எடுப்பா. ஓகே, ஆஃப் பாயில் இந்த மாதிரி எடுத்துருக்கேன். ஆஃப் பாயில்லாம் இருக்கா? ஆமாம். ஐயா, ஐயோ, இது எங்கே போய் சமைப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா சில்லுன்னு இருக்குது. இல்லை, இங்கேயே மைக்ரோவன் இருக்குது, அவங்க சமைச்சு கொடுத்துருவாங்க. அவங்களே சமைச்சு கொடுப்பாங்களா? ஆமாம். சரி ஓகே. இங்கே வருங்க, நம்ம இந்தியன் ஃப்ளேவர். இந்தியன் ஃப்ளேவரா? ஆமாம். அப்போனா அதை வச்சுட்டு இது சிக்கன் டிக்கா மசாலா வித் டெர்மரிக் ரைஸ். அப்போனா அதை வச்சுட்டு இதே கூட 2-3 கூட எடுத்துருப்பா. ஓகே, இதை நம்ம எடுத்து போய் கொடுத்து சாப்பிட போகிறேன். சரி, சாப்பிடுங்க. இந்த வெஜிடேரியன் சொல்கிற மாதிரியே ஒன்றுமே இல்லை. இது எல்லாமே நான்வெஜ். எல்லாமே நான்வெஜ். ஒரே ஒரு ரொட்டிங்க, ஒன்றே ஒன்று, முட்டை பாட்டு. ஓகே, சமைச்சு தர போகிறாங்கோ. 180. ஓகே, சமைக்க போகிறாங்க. என்ன தூக்கி போட்டு மூடிட்டாங்க. அவன் ஏன் சிரிச்சா தெரியுமா? என் மேல ஒரு லவ். ஓட்ட ஓட்டு குடிக்கிறதுக்கு ஆடி வேணாமா? ஓட்ட போடுறியா? ஏட்டா கம்பெனி தலையா? நீ எல்லாம் இருக்கிற சிங்கப்பூருக்கு வர்ற? ஓ, 2 அவன் இருக்கா? நம்ம பொரி உருண்டையா? பொரி உருண்டை மாதிரி தெரியலையே. அதே தான் ஷோராக சொல்லலாம், பொரி உருண்டை தான். சரி, வா போகலாம். வாங்கியாச்சு. சூப்பரு. இப்போ இதை வந்து இங்கே சாப்பிடலாமா? இல்லை ரூமுக்கு போயிடலாம். ரூமில் போய் உட்காந்து வச்சு சாப்பிடுவோம். ஓகே, பிரிப்போம். முதல்ல ஃபுட்டை. செம சூடாக இருக்குதுப்பா. கிட்டத்தட்ட நாங்கள் வாங்கி ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஆஃப் பாயில்லாம் எப்போ போட்டதோ தெரில, கொடுத்துக்கிறாங்க. நம்பி இதை வாயில் வைக்கலாமா? சூடாக இருக்குப்பா. ஆவி பறகுது, தெரியுதா? உப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. நம்ம ஊரில் இப்போல்லாம் ஆஃப் ஆயில் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு பிடிக்காது. இப்படி சாப்பிட்டேன் உப்பு பெப்பர்லாம் போட்டு மிளகு தூக்கெல்லாம் போட்டு சாப்பிட்டா தான் சாப்பிடவே பிடிக்கும். ஒரு பீஸ் எடுத்து உள்ள வச்சு சாப்பிடுவோம். சிக்கன் பீஸ் தானே இது? சிக்கன் பீஸு ஒன்று வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். இது சூப்பராக இருக்குது. ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, ஸ்பூன் எடுத்து சாப்பிடும். இது நம்ம ஊர் ரைஸ் இல்லையா, ஸ்டிக்கி ரைஸ் இது. ஐயோ கடவுளே, நம்ம ஊரில் எவ்வளோ மிஸ் பண்ணுறேன் தெரியுங்களா? இப்போ சொன்னால் வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. இப்போ எனக்கு சாம்பார் சோறு சாப்பிட்ணும் போல் இருக்குது, சிக்கன் கிரேவி சாப்பிட்ணும் போல் இருக்குது, மட்டன் கிரேவி சாப்பிட்ணும் போல் இருக்குது. இப்போ வந்து எங்களோட வீடியோவே எங்களால் பார்க்க முடியல. ஏன்னா நிறைய வெரைட்டி வச்சுட்டு சாப்பிட்ட வீடியோலாம் பார்த்தோம்னா எனக்கு காண்டாகுது அதை பார்க்கும்போது. ஐயோ டே, இதெல்லாம் சாப்பிட்றியாடான்னு என்னைய பார்த்து நானே சொல்லிகிட்டு இருக்கிறேன். இங்கே வந்து நாக்கு செத்து போச்சுங்க 5 நாளில். இன்னும் ஒரு 4 நாள் இந்த ஊரை விட்டு ஓடிடணும். பாருங்க என்ன சாப்பிட்டுட்டு இருக்கானே, வெறும் சோறு தான். இது கூட இந்த சிக்கனை அள்ளி போட்டு
சாப்பிட்டுட்ருக்கேன். பரவாயில்ல, நம்ம பசியோடு கிடக்கிறதுக்கு இப்படி சாப்பிட்டு போயிடலாம். சிக்கன் நல்லா நல்லா குக் ஆகிருக்கு. எனக்கு என்ன பிடிக்கலன்னா, நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி இந்த சாம்பார் ஊற்றி அந்தமாரி சாப்பிட்றது தான் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வருத்தம். ஸோ அடுத்ததாக வந்து நம்ம இந்தியன் ஃபுட்டு இங்கே கிடைக்கிறதுக்கு, இந்தியன் ஃபுட்டு இவரை பார்த்த உடனே ஓகே செஃப் இவர் இந்தியன் ஃபுட் இங்கே கிடச்சிருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சிக்கன் டிக்கா மசாலா வித்து டர்மரிக் ரைஸ், மஞ்சத்தூள் ரைஸா. சிக்கன் டிக்கா மசாலா மஞ்சத்தூள் ரைஸு. இது பார்ப்போங்க, இதாச்சும் நம்ம ஊர் ஸ்டைலில் இருக்கா டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓப்பன் பண்ணா வாசனை பார்க்கறதுக்கு நம்ம ஊர் வாசனை தாங்க வருது. நம்ம ஊர் மசாலா வாசனை வருதுங்க. இப்போ தான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். முதல்ல ஒரு பீஸை சாப்பிட்டு பார்ப்போம். டிக்கா இதுலேயும் புகை வருது. இது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நார்த்து சைடு மசாலா இருக்குது பார்த்தீங்களா, வடநாட்டுக்காரங்க மசாலா மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஊர் மசாலா இல்லைனாலும் இதுவும் நம்ம ஊர் மசாலா தான். இங்கே வந்து சாப்பிடும்போது இந்த மஞ்சத்தூள் சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் ஸ்டிக்கி ரைஸ் தான். இங்கே ஸ்டிக்கி ரைஸ் தான் கிடைக்க மாட்டேங்குது, நம்ம ஊர் ரைஸ் கிடைக்காது போல இருக்குது. இருந்தாலும் மசாலா வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். எனக்கு வேறு வழி தெரியலாக்கா. இங்கே வந்ததுலேருந்து ஒரு முறை தான் நாங்கள் இந்தியன் ஃபுட்டே சாப்பிட்ருக்கோம். நல்லா இருக்குது, நல்லா அந்த மசாலா இறங்கி நல்லா வாசனையாக இருக்குது. மாஃபி முசுக்கல் 4 வாய் தான் சாப்பிட்டா, அதுக்குள்ள எவ்வளோ இருக்குது பாருங்க. நான் அத்தை சொல்கிறது இதெல்லாம் நமக்கு 10 வாங்கினா தான் நமக்கு 10 போல இருக்கு. இது ஒன்றோட விலை எவ்வளோ? 60 பாட்டு. நான் ஊருக்கு போய் பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் நான் டயட்டு. வயிறு ஃபுல்லாலாம் சாப்பிடல, தூக்கம்ப்பா. அப்புறம் தான் இன்றைக்கி அங்கங்கே அலைஞ்சோம்ல. மற்ற நாள்லாம் எவ்வளோ தூரம் எங்கெங்கேயோ நடந்தோம், அன்றைக்கெல்லாம் கூட இவ்வளோ டயர்டு இல்லை. இன்றைக்கி வந்து ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம். அவர் 80லே வராருங்க. அங்கேருந்து பட்டாயாலேருந்து பேங்காக் வந்தது 80லே வந்தார். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மேலே வளர்த்திட்டார். அதனால் ரொம்ப டயர்டாயிடுச்சு. இன்றைக்கி அதிகம் வீடியோவும் வெளியே போய் சுற்றி எடுக்கலை. நாளைக்கு தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் பேசுகிறதுலே தெரியும் நான் எவ்வளோ டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக தான் வீடியோ எடுத்து இந்தமாதிரி வீடியோஸ்லாம் பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த வீடியோஸ் வரணுன்னா. இந்த தாய்லாந்து ட்ரிப்பு சூப்பராக போயிட்டுருக்கு. அடுத்தடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வேறு எதுவும் சொல்ல விரும்பல. பாய் 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 பாய்.